என்ன யாருமே இல்லாத இடத்துல கூப்பிட்டு வந்து மெட்ற மாதிரி பேசுறா? ஏய், உன் மெட்ருக்கு பயப்படுறவன்லாம் அந்த வினய் கிடையாது, புரியுதா? இப்போவும் சொல்றேன், நீ பெரிய தில்லாலங்கடி தான், தில்லாலங்கடி தான், தில்லாலங்கடி தான். இந்த மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசினா அது பேர் என்ன தெரியுமா? தில்லாலங்கடி தான். அப்படி என்ன நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்? சொல்லுங்க. அது இருக்கட்டும், நீ சொல், எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு? சொல், கேள்வி சொல்லு, சொல்லு மித்ரா. பாத்தியா, இதத்தான் நீ என்கிட்ட இந்த மறைகிறன்னு சொன்ன. சார், உங்களை எந்த பொண்ணும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, உங்களுக்கு என் மேல பரிதாபம் வந்துருச்சு இல்ல? உங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த மாதிரி எப்பவும் போல ஏதாவது ஒரு தப்பையா ஒரு காரணத்தை சொல்லுவேன். என்ன, எனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னேன்? இந்த ஒரு கேள்வி எனக்கு பதில் தெரிஞ்சா போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம். சொல்லு மித்ரா, சொல்லு. சார், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரியணும். அது தெரிஞ்சாதான் நல்ல நிம்மதியாக தூங்க முடியும் மித்ரா. ப்ளீஸ் சொல்லு. தெரியல சார். சொல்ல மாட்டேன். சத்தியமா எனக்கு தெரியல. யார் வந்து கேட்டாலும் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. வேறு மித்ரா, நான் உன்னை மேரிட்டெல்லாம் கேட்கல, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் மித்ரா. என் நிலைமை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா மித்ரா? இந்த வினயை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ப்ளீஸ் மித்ரா, தயவு செஞ்சு சொல்லு, சொல்லு, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு மித்ரா. இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியாது மித்ரா. இப்படிலாம் பேசாம இருக்குது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே செத்துலாம் போல இருக்கு. எவ்வளவு கெஞ்சி கேட்கறேன்ல, நான் இதுக்காக கேட்கறேன்னு உனக்கு புரியவே இல்லையா? எனக்கு ஒன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மித்ரா. ஏன் மித்ரா, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றேன் மித்ரா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் அதனாலதான் கேட்கிறேன், சொல். கடைசியா கேட்கிறேன், என்ன எது கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்? இல்ல எங்க அப்பா அம்மாவுக்காகவா? இல்ல ஐயோ இவன் பாவம் அப்படிங்கிற அனுதாபத்தினாலயா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு மித்ரா ஒத்துக்கிட்ட? உங்களுக்காக. எனக்காவா? புரியல மித்ரா. உங்களை எனக்கு பிடிக்கும். என்ன சொன்ன? புரியல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதனால்தான். உங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கணும்னு நினைச்சேன். மித்ராவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்போ மித்ரா என்ன லவ் பண்றாளா? மித்ரா என்ன லவ் பண்றா? ஐயோ.
என்னாச்சு? கேக்குறேன்ல, சொல்லு மித்ரா. நீ போனதுல இருந்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீ என்னன்னா இப்படி அமைதியா இருக்க? சொல்லுடி. வினய் சார் எதுவும் திட்டினாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபா. நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருக்கணுமா? இப்ப நீ என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஒன்னும் ஆகல. கூட்டிட்டு போய் எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட காரணம் சொல்லுன்னு அதே பழைய பல்லவிதான். விடவே மாட்டாரு போல. அவரை சொல்லி தப்பில்ல தீபா. அவர் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா நான் இத பண்றது அவருக்கு பெரிய ஷாக் தான். அதனால்தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு பாவம். சரி, இப்ப நீ என்ன சொன்ன? அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிச்ச? நானும் எவ்வளவு நாளைக்கு தாண்டி சொல்ல மாட்டேன் முடியாதுன்னு சமாளிக்கிறது. இன்னைக்கு நல்லா லாக் பண்ணிட்டாரு. சரக்கு வேற. நீ சொல்லிதான் ஆகணும்ன்றாரு. வேற வழியே இல்லன்னு உண்மைய சொல்லிட்டான். ஏய், உண்மையா? என்ன உண்மைய சொன்ன? எதுக்குடி சொன்ன? ஷோ, வினய் சார் என்ன சொன்னாரு? கோவப்பட்டாரா? ஏன் மித்ரா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஹலோ மேடம், பொறுங்க பொறுங்க, டென்ஷன் ஆகாத. உண்மைன்னா நீ நினைக்கிற உண்மை இல்ல. பின்ன என்ன? இந்த கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிச்ச சொல்லு சொல்லுன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாருடி. அதான் வேற வழி இல்லாம உங்களுக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். உங்களை உண்மையிலே பிடிச்சிருக்கு, அதனால தானே சொல்லிட்டேன். ஏய், நிஜமாவா? அடி கள்ளி, சொல்லவே இல்ல என்கிட்ட. நீ வினய் சார லவ் பண்ணியா? அதான பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் மித்ரா. மேடம், நீங்க கொஞ்சம் பொறுங்க. நான் இப்ப அவரை லவ் பண்றேன்னு சொன்னேன். அதான் இப்ப சொன்னியே, உங்களுக்காக தான், உங்களை பிடிச்சதுனால தான் ஒத்துக்கிட்டேன்னு. உண்மையா சொல்லிட்டேன்னு சொன்னியடி. ஏய், அதுக்கும் லவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், ஏன்டி என்ன குழப்புற? எனக்கு ஒண்ணுமே புரியல மித்ரா. இங்க பாரு, எனக்கு வினய் சார் ரொம்ப பிடிக்கும், அது உண்மைதான். ஆனா அதுக்காக நான் அவரை லவ் பண்றேங்கிற அர்த்தம்லாம் இல்ல தீபா. நீயா ஏதாவது ஒன்னு நினைச்சுக்காத. ஏய், இப்ப நீ சொன்னல, இதே அர்த்தத்துல தானே வினய் சார் கிட்டயும் சொன்ன. நினைச்சேன். ஏன்டி நீ மறுபடியும் இப்படி அவரை கஷ்டப்படுத்துற? நீ சொன்னது அவர் காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா இப்ப என்ன பண்றது? அப்படியும் சான்ஸ் இருக்குல்ல? ஆமா, இப்ப கடந்து மொழி. இதெல்லாம் எங்க போய் முடிய போதான்னு எனக்கு தெரியல. கல்யாணம் பண்ணிப்பாளா, ஆனா லவ் பண்ண மாட்டாளாம். சரி விடு மித்ரா, பாத்துக்கலாம். உன்னை ரொம்ப நேரமா ஒருத்தவங்க தேடிட்டு இருந்தாங்க. நான் போய் வர சொல்றேன், இரு. யாரு? ஓ மாமியார் தான் அவங்கள அனுப்பினதா சொன்னாங்க. யாருன்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்துலயா? ஆமா. ஐயோ, எனக்கு தலை வலிக்குது தீபா. நான் இப்ப போயிட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு காஃபி சொல்றேன், அப்புறம் அவங்கள வர சொல்றேன். ஓகே? என்னமோ பண்ணு. நிஜமாவே தீபா சொல்ற மாதிரி நான் வினய் சார லவ் பண்றதா சொன்னேன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரா? நான் சொன்னது அப்படிதான் கன்வே ஆயிருக்குமா அவருக்கு? அதான் அதிர்ச்சியில அப்படியே அமைதியா ஆயிட்டாரா? ஐயோ ஆண்டவா, என்ன இது தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம். ராஜேந்திரா, எள்ளுதா என்னைக்கு காயுது? நீ எதுக்கு காயற? போய் சித்த படுத்து ரெஸ்ட் எடுப்பா. அப்பதானே காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியும். அட விடுப்பா, புது இடம், படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, கண்ணு முழிச்சா ஒன்னும் கெட்டு போயிடாது. அது சரி, நானும் உன்னை காலையில இருந்து பாத்துக்கிட்டே தானே இருக்கேன். என்னைக்கு இல்லாத மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு மார்க்கமா தெரியற. ஆமாப்பா, இந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து மனசு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ எதுக்கும் வருத்தப்பட்டுக்காத. ஐயா,
கல்யாண பொண்ணு குடிக்க காஃபி கேக்குறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க. சரிம்மா, நீங்க போங்க, நான் போட்டு கொடுத்து வரேன். லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரிம்மா, ம். போங்க போங்கம்மா. முருகேசா, நீ போய் அந்த வேலையை பாருப்பா, நான் காப்பி போடுறேன். உனக்கு காப்பி போட தெரியுமா? அட என்னப்பா நீ, வீட்ல என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குலாம் நான் தான் காப்பி போட்டு தருவேன். நான் போட்டு தர காப்பில கல்யாண பொண்ணு அசந்து போறாளா இல்லையான்னு பாரு. போடு போடு. முருகேசா, முருகேசா, என்ன ராஜேந்திரா? இந்த காப்பி யார் எடுத்து போய் கொடுக்கறது? அதான் நீயே சொன்னியே, நீ போடுற காப்பிய குடிச்சா அசந்து போயிடுவாங்கன்னு. நீ உன் கையால காப்பிய கொடுத்து பாராட்டு பத்திரத்தை கையோட வாங்கிட்டு வந்துரு. அட என்னப்பா நீ. சும்மா சொன்னப்பா. போ போ, மெதுவா போ. அட பாரியா, காபி போறேன்னு சொல்லி கரண்டி உள்ளே வச்சுட்டு போயிட்டான். நீங்க உட்காருங்க. சோனியா, இங்க பிரிக்காத, அங்க எடுத்துட்டு போய் பிரி, டேபிள்ல வச்சு. மேடம், நீங்க ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி அங்க வச்சிருங்க. ஓகே. அம்மா, ஐயா, இந்த கல்யாண பொண்ணு ரூம் எங்க இருக்குமா? தெரியலங்க ஐயா. இதோ அங்க வராங்களா, அவங்க கிட்ட கேளுங்க. கல்யாண பொண்ணு ரூம் எங்கம்மா இருக்கு? எதுக்கு கேக்குறீங்க? பொண்ணு குடிக்கிறதுக்கு காபி கேட்டாங்கன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு போச்சு, அதான் காபி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ரூம். சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. அக்கா, இந்த கல்யாண பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பியூட்டி பார்லர் பக்கமே எட்டி பார்த்ததில்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு ஃபவுண்டேஷன் அப்படியே ஹெவியா போட்டு பில்டிங்க ஸ்ட்ராங்கா கட்டி விட்டுறீங்க. என்ன சொல்றீங்க? பியூட்டி பார்லர் பக்கமே போனது இல்லையா? பார்த்தா அப்படி தெரியலையா அவங்கள? தீபா சொல்றது கரெக்ட் தாங்க. வாசுகி அம்மா கம்பல் பண்ணதுனால தான் வேற வழி இல்லாம இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு பர்சனலா இதுலலாம் பெருசா விருப்பம் இருந்ததில்ல. ஏன் அப்படி? இப்படி இருக்கும் போதே ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல. இதுல பார்லர் வர போக ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான். ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் இவ பின்னாடி வந்துருவாங்களேன்னு தான் அவ பியூட்டி பார்லர் பக்கமே தலை வச்சு பார்த்ததில்ல. ஓ, அம்மா, வரம்மா. தீபா, நீ இப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருந்தனா ஒரு நாள் நிஜமாவே நீ என் கையில அடி வாங்குவ, பாத்துக்கோ. இல்ல மேடம், சாரி. பேக் போட்டுடலாமா? போட்டுருங்க. பண்ணிடுங்க. தீபா, யாருன்னு பாரு.
வச்சிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா சொல்லுங்கம்மா. காஃபி யார் போட்டாங்க? நான் தான்மா போட்டேன். ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு காஃபியை நான் குடிச்சதே இல்ல. ரொம்ப நன்றிங்கம்மா. வீட்ல சம்சார புள்ளிங்களுக்கு காப்பி போடுற மாதிரி தான் இங்கேயும் போட்டேன். அதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்க வீட்டோட உப்பு பொருத்தம் சரியா வரும் போல இருக்கு. நீங்க ஏன் என் வீட்டு சமையல் வேலைக்கு வரக்கூடாது? ஐயோ, எனக்கு சமைக்கலாம் தெரியாதுமா. பிள்ளைங்களுக்கு பிடிக்குமேனு அப்பப்ப காப்பி மட்டும் போட்டு தருவேன். இப்ப நான் இங்க கல்யாண வேலைக்கு வந்திருக்கிறது கூட என் மூத்த பொண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான், உண்டு இல்லன்னு ஆக்கிடுவா. ஏய், செம்ம அழகா இருக்குடி உன் ஃபேஸ். நிலாக்கு வெள்ளடிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு? ஏய், கண்ணு கூசுற அளவுக்கு நல்லா பிரைட்டா இருக்குன்னு சொல்ல வரேன். உன்னோட முகத்துக்குலாம் ஃபேஸ் பேக் எல்லாம் தேவையே இல்லடி. சும்மாவே நீ செம்ம அழகுதான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது தாண்டி. எனக்கு இந்த பியூட்டிஷியன் மேக்கப்லாம் வேண்டாம் தான் சொன்னேன். வாசுகி அம்மா தான் என்ன கம்பல் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. என்ன என்ன பண்ண சொல்ற? இதுக்கு ஏன்டி இப்படி அலட்டிக்கிறேன்? எல்லா பொண்ணுங்களுக்கும் மாமியார்லாம் வெள்ளி மாதிரி அமைவாங்க. ஆனா உன்னோட அதிர்ஷ்டம் நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க. இதுக்கு நீ சந்தோஷம் தாண்டி படணும். சரி சரி, நீ ரொம்ப ஏத்தி விடாத. காஃபி ஆறிட போகுது, எடு குடிக்கலாம். இந்தா. தேங்க்யூ. என்னாச்சு உனக்கு? காஃபி குடிச்சா எல்லாரும் சுறுசுறுப்பா இருப்பாங்க, நீ மட்டும் என்ன டல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்ல தீபா. இந்த காஃபியை குடிச்சதும் எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. ஹே, இது என்னடி புது வியாதியா இருக்கு? காஃபி குடிச்சதுக்கெல்லாம் வீடு ஞாபகம் வருமா? கிண்டல் பண்ணாத. இந்த காஃபி என் அப்பா போடுற காஃபி மாதிரியே இருக்கு. நானும் தான் இப்ப குடிச்சேன். ஆனா எனக்கு ஒன்னும் வித்தியாசம் தெரியலையே. நம்ம கேண்டீன்ல போடுற காஃபி மாதிரி தான் இருக்கு. உனக்கு எல்லாமே கிண்டலா தான் இருக்கும். நீ ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு பாரு, அப்ப தெரியும். ஒரே பால், ஒரே காஃபி, ஒரே சர்க்கரையா இருந்தாலும் எங்க அம்மா போடுற காஃபிக்கும் என் அப்பா போடுற காஃபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால எங்க வீட்டுக்கு எப்பவுமே அப்பா தான் காஃபி போட்டு கொடுப்பாரு. அப்போ உங்க அப்பா போடுற காஃபிக்கு தனி சுவை, மனம்னு சொல்லு. ஆனா சாதாரண காஃபி யாரை எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணது பாரு.